இதுக்கு வந்து நான் டாப் போடலை. ஏன் டாப் போடலைன்னா, கஸ்டமர் வந்து திடீர்னு இதில் கிரைனைட் கேட்கலாம், மைக்கா கேட்கலாம், உட்டு கேட்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு கேட்பாங்கன்றதுக்காக நான் இதுக்கு போடல. இது காலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 கால், 4க்கு 4 லெக்கில் என்ன செய்கிறேன்னா, சரி ஒன்றாவது நம்மகிட்ட அந்த பழைய காலத்து டிசைன் இருக்கணுன்றதுக்காக இந்த பில்லர் டிசைன் பார்த்துருப்பீங்க. காரைக்குடி செட்டிநாடு வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு தூணும் இப்படி தான் இருக்கும். அந்த டிசைன் கொடுக்கணும். சரி எல்லாமே ஒரே இதாக இருக்கக்கூடாது இல்லையா? வியாபாரத்துக்காக நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம நேர்மையாக இருந்தாலும் சில நேரத்தில் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்த காட்ட வேண்டியதாக இருக்குது இன்றைய சூழ்நிலைக்கு. அதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். சில பேர் இந்த டிசைன் விரும்புவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா போர்ஷனையும் பிரிக்க முடியும்னா அதுக்காகவே இந்த பாருங்க, இந்த காட்டுறோம் பாருங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய போல்டு போட்டு வச்சுருப்பேன். போர்ஷனாக பிரிச்சிடலாம். போர்ஷனாக பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பாருங்கள், இந்த சேர்லாம் பாருங்கள், ஒவ்வொரு சேரையும் பாருங்கள். இந்த சேர்லாம் லாஸ்ட் வரைக்கும் இந்த உட்டை இழுத்துருப்பேன். கொஞ்சம் ரேட் அதிகம் அந்த சேரு. ரேட்டு அதிகம்னாலும் அதுக்கான ஒர்க்குக்காக தான் அதிகம். பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள். இன் பிட்வீன் பேஸ், நம்மளுடைய பேஸ் வரைக்கும் இருக்கும். கீழெல்லாம் புஷ்ஷு கொடுத்துருவோம். அதனால் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கிராச் ஆகாது. உங்கள் டைல்ஸோ மார்பிளோ. இந்த சேர் பாருங்கள், அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடுவோம். கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துவோம். இது மாதிரி நிறைய சேர் எங்களுக்கு தெரிஞ்சதே நாங்கள் செஞ்சு வச்சுருப்போம். கஸ்டமர் ஏதாவது ஒரு போட்டா கொடுத்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்கனாலும் செஞ்சு தரதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அடுத்து வாங்க, நம்ம சோபாலாம் நிறையா சோபா இருக்குது. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நான் உங்களுக்கு பட்ஜெட்டாக சொல்கிறேன். எல்லாமே மேட் ஃபினிஷிங் கொடுத்தேன் இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாஸி, பலன்னு இருக்கும். மேக்ஸிமம் என்கிட்ட 90% மேட் ஃபினிஷிங் தான் மக்கள் கேட்பாங்க, நானும் அடிப்பேன். இருந்தாலும் ஒரு 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 காட்டணும் கஸ்டமருக்கு. சரி, என்ன இது இருக்குன்னு கொஞ்சம் பலன்னு தேவைப்படுறதுனால கிளாஸி ஃபினிஷ் கொடுக்குறோம். அதே தான் நம்ம கவர் எல்லாமே வாஷபிள் தான். ஜிப் கவர் தான், ஃபோமு, மோல்டட் ஃபோமு, ஜிப் கவரு. நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். வாஷ் பண்ணோன்னா அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் டஸ்ட்டு தட்டி விட்டால் போதும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒவ்வொரு டிசைன் பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள், இந்த மாடல் பாருங்கள். இதெல்லாம் டிசைன் தான் நாங்களாக ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த டிசைன்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன். பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், கலர், ஃபேப்ரிக் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த டிசைன். இந்த டிசைன் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேரை வச்சு நாங்களே ஒரு நேம் ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நானும் என் பார்ட்னர் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் அவர் பார்ட்னர் சொன்னார் கேலக்ஸி வச்சுக்கலான்னு. சார் ரைட்டு, ஓகே, இது கேலக்ஸி. பேரெல்லாம் யாரும் வச்சு கொடுக்குறதில்ல, நாங்களாக தயாரிக்கிறது, நாங்களாக வைக்கிறது. இது ஒரு பட்ஜெட்டில் வரும். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், இந்த பாருங்கள், கை திக்னஸ் எவ்வளோ போட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய சோபா, இவ்வளோ திக்னஸ் போட்டு, நல்ல ஃபேப்ரிக் போட்டு, பிராண்டட் ஃபோமு, பிராண்டட் ஃபேப்ரிக் போட்டு, இந்த சைடு டிசைன்லாம் பாருங்கள். இதெல்லாம் வால்நட் ஃபினிஷிங்கில் கொடுக்குறேன். இதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க? ஒன்லி 29,000க்கு ஃபுல் செட்டை கொடுத்துட்றேன்.